y is equal to tan x, y is equal to cot x மற்றும் கோடுகள் x is equal to 0, x is equal to pi by 2, y is equal to 0 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய tan ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய cot ஃபங்க்ஷன். ஸோ இதான் வந்து என்னது x ஆக்சிஸ், இது வந்து என்னது y ஆக்சிஸ். ஸோ நமக்கு x is equal to 0 அப்படிங்கிறது என்னது நம்மளுடைய y ஆக்சிஸ், y is equal to 0ங்கிறது நம்மளுடைய x ஆக்சிஸ். அதுக்கப்புறம் இந்த கோடு வந்து என்னது x is equal to pi by 2 அப்படிங்கிற கோடு. ஓகே, ஸோ நமக்கு இந்த பகுதி நாம பரப்பு கண்டுபிடிக்க வேண்டிய பகுதி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுடைய பார்ட்டை முடிச்சாச்சு. ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பரப்புக்கு ஃபார்முலா எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் நான், நம்ம கொடுக்கப்பட்ட வளைவரைகள் வந்து நம்மளுடைய அரங்கத்தை வலது இடதா மூடி இருக்குதா அல்லது மேலும் கீழே மூடி இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து என்னது வலது இடதா வந்து மூடி இருக்குது. ஸோ அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னன்னா இன்டகிரல் a to b, ஓகே, x ரைட் மைனஸ் x லெஃப்ட் dy. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது என்னது நாம y வேரியபிளுக்கு எழுதணும். ஓகே, ஸோ x ரைட் அப்படின்றது இதான் ரைட் சைடில் உள்ளது, அதாவது வலது பக்கம் உள்ளது. எக்ஸ் லெஃப்ட் அப்படிங்கிறது இது இடது பக்கம் உள்ளது. ஸோ அடுத்து நமக்கு என்ன தேவை என்னது லிமிட் தேவை. ஸோ இதான் என்னது லிமிட், இது ஒரு லிமிட்டு, அதுக்கப்புறம் என்னது இது ஒரு லிமிட்டு. ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு இன்டகிரேஷன் வேரியபிள் என்னது ஒய். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறனால இது என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து என்னது இந்த வெட்டும் புள்ளி, அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு tan x, அதுக்கப்புறம் y is equal to cot x. இது ரெண்டு வெட்டு புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இது ரெண்டே என்னது இங்க ரெண்டு பக்கமும் y இருக்கிறதுனால நாம வந்து வலது பக்கத்தை வந்து சமப்படுத்தணும்னு என்ன கிடைக்கும், tan x is equal to cot x அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்றது x is equal to pi by 4. ஆனா நமக்கு தேவையானது y-யோட வேல்யூ தான். ஸோ x is equal to pi by 4 அப்படின்னு என்னது tan pi 4 என்னது நமக்கு 1. ஸோ y is equal to 1. ஸோ நமக்கு தேவையான எல்லையும் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான பரப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்டகரல், ஓகே, இங்க 0, இங்க வந்து என்னது 1. ஓகே, ஸோ நமக்கு என்னது வலது எல்லை வந்து என்னது இது, இது வந்து என்னது cot x. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு ஒய்ல இருக்கணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு cot x அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு என்னது cot இன்வர்ஸ் ஆஃப் y. ஸோ இது வந்து என்னது cot இன்வர்ஸ் ஆஃப் y மைனஸ் xlங்கிறது என்னது இது tan ஃபங்க்ஷன். ஸோ அதனால என்னது x இஸ் ஈக்குவல் டு tan inverse of y into dy. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஸோ cot inverse வந்து என்னது நம்ம இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x cot inverse of x plus 1/2 log of 1 plus x square. ஓகே, இதான் நமக்கு கிடைக்கும். மைனஸ் tan inverse of y வந்து இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் x tan inverse of x. ஓகே, மைனஸ், ஓகே, ஃபார்முலா வந்து ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ நமக்கு என்னது 1/2 log of 1 plus x square. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இங்க லிமிட் வந்து என்னது 0 இருந்து 1 வரைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ 1 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னது இது வந்து எக்ஸ் வந்து என்னது 1 மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் என்னது காட் இன்வர்ஸ் ஆஃப் 1, ஓகே, பிளஸ் 1/2 லாக் ஆஃப் 1 பிளஸ் 1 ஸ்கொயருங்கிற என்னது 1 பிளஸ் 1. ஓகே, மைனஸ் இங்கே வந்து என்னது எக்ஸுக்கு பதிலாக என்னது 1 போடும்போது மைனஸ் 1 டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகே, பிளஸ் நமக்கு 1/2 log of 1 plus 1. ஸோ இது வரைக்கும் என்னது நம்ம அப்பர் லிமிட் தான் அப்ளை பண்ணிக்கோம். இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ மைனஸ் இங்கே வந்து என்னது லோயர் லிமிட்டுக்கு எக்ஸு பதிலாக 0 போடும்போது இந்த டைம் 0 ஆயிரும். ஓகே, பிளஸ் 1/2 எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க log 1 கிடைக்கும். ஸோ log 1 மதிப்பு அதுவும் 0 தான், ஃபர்ஸ்ட் ஆனால் எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது இங்கே 0 கிடைக்கும். இங்கே பிளஸ் 1/2 log 1 கிடைக்கும். ஸோ இதுவும் என்னது டோட்டலாக 0 ஆகுது. ஸோ நமக்கு காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்னது நமக்கு pi by 4. ஓகே, பிளஸ் இங்க 1/2
லாக் 2 ஓகே மைனஸ் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 1ங்கிறது என்னது அதுவும் நமக்கு 5/4 பிளஸ் 1/2 லாக் 2 ஸோ பிளஸ் 5/4 மைனஸ் 5/4 கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு இது ஹாஃப் லாக் 2 இது ஹாஃப் லாக் 2 ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் வெறும் லாக் 2 கிடைக்கும் ஸோ அதுதான் நமக்கு தேவையான பரப்பளவு ஸோ லாக் 2 சதுர அலகுகள் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்